ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெய்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 20. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது விதத்தை கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து ஏதாவது மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இருமல் ஒரு மாதிரி வருதுங்க தான். சோ வாங்க, சில டவுட்ஸ் வந்திருக்குது, அதை நான் பாத்திரலாம். இன்னைக்கு கொஞ்சம் மதிய நேரத்துல கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு சாட்டர்டே சண்டே அந்த மட்டும்தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது நான்வெஜ் சாப்பிடுறது. ஸோ ப்ரான் பண்ணிருந்தோம், அதன் இறால் தொக்கு பண்ணியிருந்தேன். அதனால இன்னைக்கு நாளைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது நான்வெஜ். திங்கக்கிழமை வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்க என்னோட கொடுந்தேன். ஸோ அதனால விரதம். ஸோ அதனால 2 days வந்து சாப்பிட்டுக்க போறேன். ஸோ அதனால கொஞ்சமா ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன், ஏதோ சாப்பிடணும் போல இருந்தது. ஆனா நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டா நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மில்லட்ஸ் வகைகள், வெயிட் லாஸ் நீங்க இருக்கிறவங்க கிவ் அப் பண்ண வேண்டாம். சரிங்களா? எல்லா சிஸ்டர்ஸும் நீங்க வந்து அந்த அந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க சிஸ்டர்ன்னு சொன்னதுனால இன்னைக்கு நான் ரவக்களி தான் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறமா தான் சரி ரைஸ் போட்டு சாப்பிடலாம்னு சாப்பிட்டுட்டேன். ஸோ ஆனா ரவக்களியுமே ரொம்ப அற்புதமா தான் இருக்கும். அந்த டைம் கிடையாதா? ஸோ அதனால ரைஸ் போட்டே நீங்க வந்து சாப்பிட்டேன் நானு. ஸோ நல்லா இருந்தது. கோல்டுக்கு நல்லா சளிக்கு பிடிச்சதுக்கு அதுக்கும் அந்த இறால் தொக்குக்கு ஆரம்ப பண்ணி கொடுத்தாங்களா, சூப்பரா சாப்பிட்டாச்சு. ஸோ நான் அதனால இன்னைக்கும் நாளைக்கும் ஏதோ வந்து இன்னைக்கும் நாளைக்கும் அந்த அளவுக்கு சீட் பண்ண போறது கிடையாது. பட் வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா, அதனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை. அதனால இன்னைக்கு நாளைக்கும் கொஞ்சம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். நாளைக்கு இன்ன வரைக்கும் என்ன ஐடியாவும் இல்லை, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ அதான். அப்புறம் நாளைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே வேறையா, ஸோ அது வேற இருக்குது. அதுக்கப்புறமா நாங்க வந்து நம்ம வீட்டுல என்ன பண்றோம் அதெல்லாம் இன்னொரு பிளானும் இல்லை. நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, ஸோ அதனால இன்னைக்கு அதை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் ப்ராப்பரா மண்டேல இருந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஆனா இன்னைக்கு வெயிட் லாஸ் ரெசிபி ஒண்ணு இருக்குது, சூப்பர் ரெசிபி, அதையும் பாத்துக்கோங்க. சரி வாங்க. டின்னருக்கு வந்து சப்பாத்தி வந்து 2, அது கூட வந்து ஒரு ஆப்பிளும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சப்பாத்தி 2 எடுத்துக்கும் போது ஆப்பிள் தேவைப்படாது. ஈவினிங் ஸ்நாக்ஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நைட் டின்னர் வந்து சின்ன சப்பாத்தியா இருந்தா 2 எடுங்க, அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரே நேரத்துல ஹெவியா போடாதீங்க. 2 சப்பாத்தி வேண்டாம். நைட் நேரத்துல பெருசா வந்து 2 வேணாம், சின்ன சின்னதா அந்த மாதிரி 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. சரிங்களா? அதுக்கு ஏத்தாப்புல பாத்துக்கோங்க. தால், பயர் வகை குழம்பு ஏதாவது புரோட்டீனோட எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஹஸ்பண்ட் வந்து காலையில ஹஸ்பண்டோட ஒரு ரீல் பண்ணியிருந்தால, இன்னொரு பொண்டாட்டி வேணும்னா சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது நிறைய பேர் பண்ணி பாத்திருக்கேன். நானும் ரொம்ப நாள் பண்ணணும்னு ஒரு பெண்டிங்ல வச்சு போல, அதை இன்னைக்கு பண்ணனா சம சிரிப்பு. எனக்குன்னே சிரிக்கிறாரு பாத்துக்கோங்க. அது எல்லாரும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், எங்களை பாக்குறதுக்கே உங்களால முடியல, ஏதோ ஒரு சந்திரமி படத்துல ஒருத்தருக்கு ஒரு ஒன்ன தூக்குறதுக்கே வக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி காமெடி நான் சொல்லிட்டு இருக்கு. என்னையுமே கேள்வி உங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் நானு. ஆனா இந்த காமெடி படம் எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அது 20K மேல ரீல் அதுக்குள்ள போட்டு போயிட்டு இருக்குது வியூஸ். சூப்பரா இருந்தது. அதான் சொல்லி நீங்க நல்லா இருக்குன்னு நிறைய ஹஸ்பண்டோட ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அவருமே கோஆப்ரேட் பண்ணுவாப்ல. ஆனா எங்களுக்கு டைம் கிடைக்குது இல்ல. கண்டிப்பா நாங்க வந்து ஆனா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேனல்னு ஒண்ணு, அதாவது தினேஷ் வினி அப்படின்னு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டு இன்னும் போடாமலே வச்சிருக்கிறோம். ஆனா சீக்கிரமா போடுறோம். வத்தல் வந்து குழம்பு வச்சிருந்தேன். அந்த வத்தலை எண்ணெயில வதக்கிட்டு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஆயில் முடிஞ்ச வரைக்கும் கம்மியா யூஸ் பண்ணலாமேட்டு அந்த மாதிரி பண்றது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு நாள் பண்ணலாம் சிஸ்டர். ஆனா அந்த மாதிரி வத்தல் குழம்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம காய்கறி போட்டு பண்றதோட இந்த மாதிரி வத்தல் போட்டு பண்ணும்போது செம்ம டேஸ்டியா இருக்கும். பியூட்டி டிப்ஸ் கொடுங்க சிஸ்டர், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கே ஒண்ணும் தெரியாது, யாராவது சொல்லுங்க. அந்த நானுமே ஏதாவது இப்ப ஒரு வீடியோஸ்லயோ ஏதோ தெரிஞ்சுக்கிறத நம்ம ட்ரை பண்ணி அப்படி சொல்லலாம். சரிங்களா? நானும் ஜீரோங்க அதுல. ஒரு சில விஷயங்கள் தெரியும், அதை கண்டிப்பா ஷேர் பண்றேன். அடதோசை மாவு வந்து பண்ணா அந்த மார்னிங்கும் நைட் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. சம்டைம் மிச்சமாகும், எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரோட்டீனுக்காக தான் நான் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அளவு ரொம்ப கம்மியா எடுங்க எப்பவுமே. அடதோசை தானே, ஹெல்தியான தானே, புரோட்டீன் தானே, 4 3ன்னு சாப்பிட வேண்டாம். 2 போதுமான அளவு. அது கூட ஏதாவது காய்கறிகள் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அதுதான். அதுக்கப்புறம்
1 கேஜி வந்து லாஸ் ஆச்சு சிஸ்டர் வெயிட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸும் வாக்கிங்கும் நான் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து கால் வந்து வலியா இருக்குது. ஸோ இப்போ வந்து வெயிட் கெயின் ஆகுற மாதிரி இருக்கு. ஒருவேளை நான் எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணாதனாலயா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, அப்படி கிடையாது. ஏதாவது டயட்ல ஏதாவது தப்பு பண்றீங்களான்னு பாருங்க, இல்ல பீரியட்ஸ் இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களா, ஏதாவது ஒரு விஷயம்னால வந்து இருக்கும். நீங்க ப்ரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுத்து சாப்பிடுறீங்களா, அதெல்லாமே நோட் பண்ணுங்க சிஸ்டர். சரிங்களா? உங்களுக்கு வந்து கெயின் ஆகாது. சரிங்களா? ஸ்லோவா வேணா நீங்க வந்து வாக்கிங் ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா வேணா வெயிட் லாஸ் நடக்கலாமே தவிர மத்தபடி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏதோ ஒண்ணு ஃபுட்லயோ இல்ல தூக்கம், தண்ணி குடிக்கிறது ஏதாவது ஒண்ணு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. சரிங்களா? டிஷ்வாஷர் வந்து வாங்கிடலாம்ல அப்படின்னு சொன்னீங்க. நாங்க இருக்கிறது ஒரு சின்ன வீடு இதுதான். அது கோட்ரஸ்ல இருக்கும் சிஸ்டர்ஸ். எப்படின்னா அம்மாச்சி வேலை பார்க்கறனால, அவங்க ஆப்பிரிக்கன் எம்பசியில வேலை பார்க்கறனால நமக்கு வந்து கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதுல எடுத்திருக்கோம். சோ அதுல வந்து எப்படின்னா அம்மாச்சி கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயம். அதனாலதான் அவங்கள தனியா விட்டுட்டு நாங்க போய் வெளியில இருக்க கூடாது, இருக்க மனசு இல்லைங்க. 4 பேர் இருக்கோம், அவங்க ஒரு ஆளை விட்டுட்டு அவங்களும் வயசாயிடுச்சு, எப்படி விட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு நாங்க இந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். பட் இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையாவே சொல்றேன். ஏதோ சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி. ஆனாலுமே ஒரு ரூமு, ஒரு கிச்சன், இங்க ஒரு பாத்ரூமா, அதே மாதிரி மேலையும் ஒரு ரூமு, இந்த மாதிரி கிச்சன் இருக்கிறதெல்லாம் சாமி ரூமாக்கி இருக்கும். அதே மாதிரி பாத்ரூமும் மேல ஒரு இது இருக்கு. சோ இதுதான் வந்து வீடு. நிறைய பேர் ஹோம் டூர் கேக்குறீங்களா, இதுதாங்க வீடு. அதனாலதான் ஷேர் பண்றது கிடையாது சிஸ்டர். சோ அதனாலதான் சிஸ்டர் நிறைய பொருட்கள் வாங்குறதே கிடையாது. பழைய வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் பெரிய வீடா இருந்துச்சு, அதனால நாங்க அந்த வீடை வந்து மாத்திட்டோம். இந்த மாதிரி எம்பேசில மாத்துவாங்க, அப்பப்ப சேஞ்ச் பண்ணுவாங்களா, அப்பயும் நாங்க நிறைய சோஃபால இருந்து எல்லாத்தையுமே ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம், இல்லாதவங்களுக்கு. என்ன பண்றது, நம்ம வீடு இந்த மாதிரி கோட்ரஸ் நமக்கு வர்றது வந்து நம்ம எங்க கொண்டு போய் முடியும். ஒரு பொருள் வேஸ்ட் ஆகிறவர் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய பொருள் கொடுத்துட்டோம். சோ அதனால அதிகமா பொருள் வந்து வாங்குறது கிடையாது. அதனாலதான் சிஸ்டர். ஏபிசி ஜூஸ் வந்து நான் 8 மணிக்கு காலைல குடிக்கிறேன் அப்படின்னா 10 மணிக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டா ஓகேவா அப்படின்னு சொல்றீங்க. ஏபிசி ஜூஸ் அதுல வந்து ஆப்பிள், கேரட் எல்லாம் சேர்க்கிறீங்க. அந்த ஆப்பிளும் கேரட்டும் நீங்க பச்சையா சாப்பிட்டா இன்னுமே உங்களுக்கு ஃபைபர் கிடைக்கும். எப்படின்னா அதை அப்படியே கடிச்சு சாப்பிட்டா, மெண்டு சாப்பிட்டா நார்ச்சத்து நிறைய கிடைக்கும். அந்த நார்ச்சத்துனால உங்களுக்கு வந்து அந்த மோஷன் ப்ராப்ளம், இந்த கான்ஸ்டிபியூஷன் இதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏபிசி ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா குடிச்சு நீங்க இப்படி குடிக்கிறதாலும் குடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நவம்பர் 24 என்னோட பர்த்டே சிஸ்டர். மகிழ் கவி ஸ்ரீ அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். உங்களோட பேர் என்னன்னே தெரியல, ஆனா அந்த ஐடி பேர் மகிழ் கவி ஸ்ரீன்னு இருந்தது. சோ அதான், ஆனா 24 சொல்லியிருந்தீங்க. எனக்கு நாளைக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரதுனால மறந்துடும். சோ அதான் இன்னைக்கு விஷ் பண்ணிட்டேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்க நீண்ட ஆயுளுடன் சிறப்பா இருக்கணும், என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. வாங்க இங்க பாருங்க, சவுண்ட் பயங்கர சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க, என்னங்க பண்றது. எனக்கு அப்படியே பேச இதுவா இருக்குது. நான் எக்ஸாம்ஸ் போடாம வேற பேசிட்டு இருந்தேன்னா, அதனால அங்க உள்ள நாய்ஸ் எனக்கு ரொம்ப கேக்குது. உங்களுக்கு எப்படி டிஸ்டர்ப் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாள்கள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் சேம் 60 கிலோ வந்து இருக்குதுங்க. ஓகே. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள சரி அவங்களுக்கு வந்து காப்பியை போட்டு கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு, நான் வந்து எம்டி ஸ்டமக்கில் நேற்று நைட்டே வந்து ஜீரகமும் சோம்பும் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்க போகிறேங்க. ஸோ நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், இதையே கூட நீங்கள் ரெகுலராக காலில் குடிக்கலாம். ஆனால் ஜீரக தண்ணி அடிக்கடியும் ஒரே நாளில் அடிக்கடி குடிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 1 கப் 2 கப் அது வந்து போதுமான அளவு. சரிங்களா? அந்த 1 கப்பே போனதுமான அளவு தான். அப்புறமா வந்து குடிச்சிட்டு பாலை காய்ச்சி வச்சுட்டு அப்புறமா வந்து பன்னீர் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு சூப்பரான மயோனைஸ் மாதிரி செஞ்சு, மயோனைஸ் தான் அது வந்து செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பன்னீர் வந்து கியூபாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுவே கம்மியாக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மிளகுத்தூள், மிளகாத்தூள், இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்க்கலாம் நீங்கள். சரிங்களா? அது கூட வந்து ஆர்கானோ அந்த மாதிரிலாம் கூட சேர்க்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்து இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கும்ல, அதுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தயிர் கூட சேர்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸும் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன், அந்த பிளிப்பு தன்மைக்காக. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் அப்ளை பண்ணி அப்படியும் சாப்பிட்லாம் நம்ம, இல்லாட்டி நம்ம வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்களேன்.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து வெங்காயம், தக்காளி, அது கூடவே வந்து பச்சை மிளகா, அது கூடவே வந்து முட்டைக்கோசும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்க கேரட்டும் துருவி போட்டுக்கலாம் சரிங்களா? இல்லன்னா வேற ஏதாவது வேணும்னாலும் குடை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மிக்ஸையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம். அவ்வளோதான். சூப்பரா வந்து சாண்ட்விச் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுங்க. அவ்வளோதாங்க. இத அப்படியே நம்ம வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதில வந்து அப்ளை பண்ண போறோம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலயும் வந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு. இப்போ பன்னீருக்கு பதிலா முட்டை கூட அவிச்சு முட்டை கூட சேர்க்கலாம் நம்ம சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போலாம் மயோனைஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலலாம் பர்ன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அது போக இது ரொம்ப நல்லதுங்க. ஹெல்தி வெர்ஷன் இல்லையா? ஸோ நம்ம ப்ரவுன் பிரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணிட்டு நடுவுல அந்த ஃபில்லிங்கை வச்சு அப்படியே ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க நமக்கு. ஸோ இதுதான் வந்து சூப்பர் ஃபில்லிங்கானது. இதில் வந்து இந்த முந்திரி பருப்பு கூட சேர்க்கலாம் அந்த பன்னீர் கூட சரிங்களா? 2, 3 முந்திரி பருப்பு கூட சேர்க்கலாம் ஊற வச்சுட்டு சரிங்களா? அப்புறம் காஃபிலாம் போட்டுட்டு நான் ஒரு சாண்ட்விச் சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் இதான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சாச்சு காலை வேலையை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணியையும் மிஷினில் போட்டுனாலும் குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீடியோ எடுக்கல நான். அப்புறமா வந்து போய் துணியை மிஷினில் போட்டு விட்டுட்டு அப்புறமா வந்து அரிசியை களைஞ்சி உலைய வச்சு விட்றேன். அதுக்கப்புறமா இது வந்து காஃபியும் வந்து போட்டுடலாம் 11 மணி போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக தான் கொடுத்தேன். அதனால் வந்து கொடுத்தாச்சு. அப்புறம் குக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விசில் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க வந்து கீழே விளாண்டுட்டு இருந்தாங்களா, சரி அவங்களுக்கு இது பேஸ்கெட் பால் வாங்கி போட்டிருக்கோங்க. ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலான்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பாருங்களேன், அவனை வந்து ஃபஸ்ட்டுலாம் போடலை, அப்புறமா வந்து குதிச்சு போடணும்னு சொல்லவும் அவனுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு ஒரு வேறு இந்த மாதிரி ஒரு இதில் டைவர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் வீட்டிலையே. ரொம்ப வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆன்லைனில் தாங்க நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கே வந்து ஜெப்டோ பிளிங்கெட்னு இருக்கும்ல, அந்த லோக்கல் இதில் தான் வந்து பண்ணோம். ஸோ இங்கே பாருங்களேன், லோக்கல் வெப்சைட்டில் இங்கே டெல்லிக்குள்ளே இருக்குது இது. அங்கெல்லாம் இருக்கான்னு தெரில, பார்த்துக்கோங்க. அதான் சொல்லி இப்போ நாங்கள்லாம் போடவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டு பிள்ளைங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. சரின்னு வாங்க வீட்டுக்கு வெளியில் வந்து போயிட்டு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி கார்டன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொட்டல் காடு, அதில் முன்னாடி கார் பார்க்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கார் பார்க்கிங் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி தெருநாயெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, குட்டி பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பாதுகாப்பாக பார்க்குறாங்க தெரியுமாங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்களே. எல்லாருமே நாங்களுமே கொண்டு போய் பால்லாம் ஊற்றுவோம். இப்போ ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் செய்வோன்ற மாதிரி இங்கே பாருங்களேன், அழகாக பெட்டெல்லாம் போட்டு அதுங்களுக்கு வந்து நல்லா சேஃப்டி பண்ணி விட்ருக்காங்க அந்த கார்டனில். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா பால் கொடுக்குறது, அதுக்கு சாக்கோஸு இந்த கெலாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. மாடும் வந்து அவங்களுக்கு வச்ச தண்ணியை வச்சு இங்கே பாருங்களேன் அழகாக கூடாரம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு நாயினா கொஞ்சம் வந்து பயந்தாங்க. அவங்கெல்லாம் நல்லா கொஞ்சுவாங்க. நான் கொஞ்சம் 8 நின்று கொஞ்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இது பாருங்களேன், நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கார்டன், உங்களுக்கே தெரியும் பார்த்துக்கோங்களேன். அது சும்மா ஒரு பொட்டலான இடம். ஸோ பார்த்துட்டு வர்றதுக்குள்ள பிள்ளைங்க நல்லா கொஞ்சம் நேரம் சைக்கிளும் ரோட்டில் ஓட்டினாங்க. அவங்கள ஓட்ட வச்சுட்டு அப்புறமா வந்துட்டு மிஷினில் போட்ட துணியெல்லாம் எடுத்து காய போட்டு விட்டுட்டு குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக சாதம் ரெடி ஆச்சு. இதை வந்து ஹாட் பாட்டில் போட்டு வச்சிடலான்னு அதை போட்டு வச்சுட்டேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதை திங்கக்கிழமைந்து விரதம்னு சொன்னேன்ல, அதனால் ப்ரான் தொக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ப்ரான் தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் யாராவது செஞ்சு கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணுவாங்க. தலையில் ஒரு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு அவர் வாடகை பார்த்துக்காக சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் சரி பூண்டு உரிச்சு கொடுக்கலான்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட மாட்டார், நல்லா பூண்டு போட்டு பண்ணுவார், சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு மட்டும் உரிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க வெளியில், நல்லா வெயிலில் உட்கார வச்சுருந்தேன். அதனால தான். அப்புறமா ப்ரானும் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். செம்மையாக தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் ப்ரோட்டீன் சோர்ஸ் ரொம்ப நிறையா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், துணியை வந்து காய போட்டு அங்கனக்குள்ளே வெயில் இருந்துச்சுல, அதில் போய் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவரும் ப்ரான் தொக்குலாம் பண்ணிட்டாரா, சாதம் ப்ரான் தொக்கு வச்சு அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு, அப்புறம் இந்த ட்ரெண்டிங் முட்டை இருக்குது இல்லையா, அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அவிச்ச முட்டை 2 போட்டுட்டு அந்த முட்டையில் உப்பு மட்டும் போட்டு பீட் பண்ணி அதையும் ஊற்றிட்டு, அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் போடலாம் சரிங்களா? நம்ம பச்சை மிளகா போட்டு கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் மிளகுத்தூள், மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ இதை திருப்பணும், அதுதான் ரொம்ப டாஸ்க்கு. குட்டியூண்டு முட்டையாக இருக்கும், 2 முட்டையை போட்டு விட்டோம் நாங்கள். அது வந்து திருப்பறதுக்குள்ள பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு. ட்ரெண்டிங் வந்து கோயிங் வித் ராங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவிச்ச முட்டையெல்லாம் வெளியில் வர்ற மாதிரி. அப்புறம் எப்படியோ ஹஸ்பண்ட் வந்து திரட்டி எடுத்துட்டாரு. ஆனால் ஓப்பன் பண்ண உடனே பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்களேன். உண்மையாகவே சொல்கிறேங்க, இது ட்ரெண்டிங்காக இல்லை, டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ப்ரான் தொக்கு அம்மாச்சிக்கு பேக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரான் தொக்கு வீடியோ எடுத்தேன், அதனால தான் கம்மியாக தெரியுது. ஸோ சாதம், அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கு இதெல்லாம் தான் வச்சு இன்றைக்கி நான் வந்து சாப்பிட்டேங்க.
கொஞ்சமா சாதம் எடுத்துக்கிட்டேங்க ஆசைக்காக. அது கூட அந்த முட்டை பண்ணோம்ல, அது ஒரு முட்டை பீஸ். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பச்சை வெங்காயம் வச்சு சூப்பரா காரம் சாரமா பண்ணி குடுத்தாங்கலாம். சளிக்கு செம்மையா இருந்துச்சு. சூப்பரா சாப்பிட்டுட்டு, அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு குடுத்துட்டோம்ல, கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு, ஹஸ்பண்ட் வந்து இங்க பாருங்களேன், சின்ன பையன் மடியில படுத்திருந்தாங்க. அவங்க தூங்கிட்டாங்க. இவரும் அவங்க அப்பாவுக்கு தலைய தடவி குடுத்துக்கிட்டு, இங்க பாருங்களேங்க, சொக்கி சொக்கி தூங்குறாங்க. எப்படி அவர் வெயிட்ட தாங்கிக்கிட்டு அழகா பாருங்களேன் அந்த பிள்ளைங்களுக்கு. பார்க்கவே எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. அப்புறமா சரி வாக்கிங் காலைல பண்ணலையே, இப்போ வந்து பண்ணலான்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணிட்டு இருந்தேங்க. இவன் பெரியவன் தூங்கல, விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறமா வந்து அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவனையும் கொண்டு போய் டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டு, அப்புறமா நான் சொட்டர் போட்டு பேக் பண்ணியாச்சு. இனி குளிர் தாங்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து விட்டுட்டு வந்தேன்ல, அப்பயே முன்னாடியே வந்து சொட்டர போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா உஷாரா இருந்துக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் சரி மாமாவுக்கும் அம்மாச்சிக்கும் காஃபி போட்டு குடுத்துடலான்னு போட்டு குடுத்தாச்சு ஈவினிங் டயத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு பிள்ளைங்களுக்கு அப்புறம் KFC ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி குடுத்துங்க. சரி இன்னைக்கு வாங்கி குடுக்கலாம் அப்படின்ட்டு, அதுதான் எங்களோட டின்னரே எங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ இந்த மாரி இது வந்து பர்கர் மாதிரி உள்ளது. 2 சைடுமே சிக்கன் வச்ச மாதிரி பர்கர் மாதிரி. அதுக்கப்புறமா இன்னொன்னு பீஸா மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அது கூட வந்து அந்த குட்டி குட்டி அந்த இது இருக்கும்ல, அந்த சிக்கன் ஃப்ரைஸ் அது அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா. எனக்கும் இந்த மாதிரி எடுத்துக்காச்சு. இங்க பாருங்களேன், நல்லா வந்து ஜூஸியா இருந்துச்சுங்க. ஹஸ்பண்ட் அதான் எடுத்து குடுத்துட்டுருந்தாங்க எங்களுக்கெல்லாம். ஸோ இன்னைக்கு இத தான் நான் எடுத்துக்கிட்டேன். டின்னராவே எடுத்துக்கிட்டேங்க. ஸோ கொஞ்சம் சீட் பண்ணியாச்சு. ஏன்னா அப்புறம் 1 மாசம் விரதம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கும்போது, "நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் வந்து எடுத்து குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எடுத்து குடுத்துட்டு, சாப்பாடு அவங்களுக்கு குடுத்துட்டு கையோட கொஞ்சம் மட்டும் பாத்திரம் கிடந்துச்சு. அதையும் கழுவி போட்டுட்டு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அ இது அ வெதுவெதுப்பான தண்ணி தான் வந்து குடிக்கிறேங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு. அதான் வந்து அப்புறம் ஆற வச்சு அப்புறம் குடிச்சேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேவும் நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlogல உங்கள வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். See you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.